ஹலோ வீவர்ஸ், ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் இனி வரப்போகின்ற நாட்களில் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது. இந்த ஒரு திருப்பங்களானது மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் 7 ஜென்மத்துடைய பாவத்தை போக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறதா, இல்லை என்றால் மேலும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை கொடுங்க. அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு கிரக அமைப்புகளானது சாதகமாக இருக்க போகிறதா, இதன் மூலமாக தொழிலில் ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் அமைய போகிறதா, இப்போது புதிதாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுல நமக்கு முழுமையாக லாபம் கிடைக்குமா, இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்பட போகிறதா, அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்குமா, இல்லை என்றால் ஏதாவது கடன் பிரச்சனைகள் வரக்கூடுமா, ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் அமைய போகிறதா, இல்லை என்றால் புதிதாக ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. பெருமாளின் ஆசியால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வரப்போகின்ற 31/8/2024 வரையிலான இந்த இடைப்பட்ட 20 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதை வைத்துதான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கணிக்கப்பட்டு இருக்குங்க. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது பல விதமான மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழலானது அவ்வப்போது உண்டாகலாம். இதுல நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல குடும்ப விஷயங்கள்ல சில நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள நேரிடலாம் என்பதால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆன்மீக ரீதியான ஈடுபாடானது அதிகரிக்கும். தொலைதூர பயணம் இல்லைனா நீண்ட பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க கொடுங்க. அதை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் மூலமாக ஓரளவுக்கு மன நிம்மதியும் மனதளவுல சந்தோஷமும் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ இல்லைனா குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதை காட்டாதீங்க. யாருக்கு உடல் நிலையில பாதிப்பு ஏற்பட்டாலுமே உடனடியாக அதற்கு உரிய மருத்துவரிடம் சென்று நீங்க அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாவாமல் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க. நீங்க சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம். எனவே பேச்சில் தெளிவு அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாகவே இருக்க கொடுங்க. ஏன்னா நீங்க நல்லதுன்னு நினைச்சு தான் சொல்லியிருப்பீங்க, ஆனா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா அதை தவறாக கூட புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற காரணத்தால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்க பேசி முடிப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் தொழில், உத்தியோகம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களானது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி 20 நாட்கள்ல ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய வகையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகிறது. மேலும் உங்களது கடந்த கால முயற்சிகளில் இருந்து முதலீடுகளில் இருந்தும் உங்களுக்கு பெரிய தொகையானது இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி 20 நாட்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க. வராமல் இழுத்தடிக்கப்பட்ட பணமும் கைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேருங்க. இதெல்லாமே ஓரளவுக்கு மனதிற்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்க இத்தனை நாட்களாக செய்த முயற்சிக்கு ஏற்ப பலனை இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி 20 நாட்கள்ல பணம் ரீதியாக நீங்க கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தற்போது சூழ்நிலைகளானது மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மிதுன ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையானது இனி வரப்போகின்ற கடைசி 20 நாட்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் என்பதால பண விஷயங்கள்ல அஜாக்கிரதை காக்க வேண்டாங்க. அதாவது பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நீங்க விருப்பப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்காகவும் பணத்தை செலவு செய்யாதீங்க. பணம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தனியாக வச்சிருங்க. ஏன்னா எப்போது வேண்டுமென்றாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமென்றாலும் நமக்கு செலவுகள் வரலாம் என்பதால கொஞ்சம் பணத்தை எடுத்து வைப்பது தான் புத்திசாலித்தனமாக இருக்க கொடுங்க. மீதம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து
வைத்து அதில் நம்ம எப்படி சரி செய்யலாம், எதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமான செலவு, எதெல்லாம் அனாவசியமான செலவு அப்படிங்கிறத பிரித்து பார்த்து நீங்கள் செலவு பண்ணுவதன் மூலமாக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எந்தவித சண்டை சச்சரவுகளும் ஏற்படாமல் இருக்கும். அதே போல் பண ரீதியாக சில கஷ்டங்கள் ஏற்படுவதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். கணவன் மனைவி உறவு மற்றும் உடன் பிறந்தவர்கள் உடனான உறவானது மேம்பட்டு காணப்படுங்க. உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் பேசாமல் இருந்தாலேயே பல சிக்கல்களை தவிர்க்க முடியும். ஏன்னா ரொம்ப நாட்களாகவே ஒரு சில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உறவுகள்கிட்ட இருக்குங்க. மீண்டும் அந்த உறவுகளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கடந்த கால விஷயங்களை பார்த்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் பேச வேண்டாங்க. அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குங்க. இல்லை என்றால் தேவையில்லாமல் அந்த விஷயங்களை மேலும் மேலும் பேசி நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, ஆனால் அவங்க ஒன்று தவறாக புரிஞ்சுப்பாங்க. இது மாதிரியான சில சிக்கல்கள் ஏற்பட்டு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா விரிசல்கள் கூட ஏற்படலாம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பழைய விஷயங்களை பற்றி இப்போது நீங்கள் பேச வேண்டாங்க. கொஞ்சம் நீங்கள் அந்த விஷயங்களை அப்படியே பார்த்தீங்கன்னா மறந்து விடுவது நல்லதாக இருக்க கொடுங்க. அதையுமே தாண்டி இல்லைங்க அது என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் செட் ஆகலையா, ஸோ அப்படியே நீங்களே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விலகி இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் முன்பு போல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசி அவங்க கிட்ட பழக வேண்டாம். ஸோ சண்டை போடாமல் கொஞ்சம் அப்படியே விலகி வந்துருங்க. அது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கோங்க. மேலும் உங்களுடைய ராசியுடைய அதிபதி புதன் வக்ரம் அடைவது தேவையில்லாத குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் என்பதால் தான் குடும்பங்களில் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வது குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு மிதுன ராசி நேயர்கள் நினைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நம்முடைய வீடு தானே, அதாவது நம்முடைய அப்பா அம்மா தானே, நம்முடைய மனைவி தானே, நம்முடைய குழந்தைகள் தானே அப்படின்னு சில இடங்களில் விட்டு கொடுத்து போயிட்டாவே பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க. அடுத்து மிக மிக முக்கியமானது தொழில் வாழ்க்கை. மிதுன ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் முழுவதுமே நீங்கள் எந்த துறையில் என்ன வேலை செய்தாலுமே வணிகம் செய்தாலுமே மிக மிக அனுகூலமான பலனை பெற்றுத்தரக்கூடிய வகையிலேயே இந்த கடைசி 20 நாட்களானது அமைஞ்சிருக்குங்க. அப்படிதான் உங்களுக்கு கிரக அமைப்புகளுமே சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கும் இது அற்புதமான காலகட்டமாகவே, அதாவது இந்த கடைசி 20 நாட்கள் அற்புதமான நாட்களாகவே அமைய போகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உருவாகலாம். அதாவது வேலை பளு இல்லைனா வேலையில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். போதிய ஓய்வு எடுப்பதற்கான நேரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கிடைக்காதுங்க. இப்படி ரொம்பவே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ரொம்பவே இன்வால்மெண்ட்டில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பண ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. இவை அனைத்துமே தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. செலவுகள்லையும் கொஞ்சம் கோபத்தையும் மட்டும் குறைச்சிக்கிட்டா போதுங்க. அதே போல் இன்னுமே ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணுங்க. அதாவது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பண வரவுமே அதிகரித்து காணப்படுங்க. நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவியும் ஆதரவும் பண ரீதியாகவும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. மருத்துவ செலவுகளும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் கணிசமாக அதிகரிக்கும் என்பதால வரவுக்கு ஏற்ப செலவுகள் இருக்கும் என்பதால கொஞ்சம் பார்த்து பணத்தை செலவு பண்ணுங்க. கூடுதல் வருமானம் வருகிறது, திடீரென்று பணம் கிடைக்கிறது என்று அதிகப்படியாக செலவு செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதாக இருக்குங்க. அப்போதுதான் திடீர்னு வரக்கூடிய மருத்துவ செலவுகள், சொத்து சம்பந்தமான சில தகராறு பிரச்சனைகள் இதெல்லாமே சரி செய்வதற்கு அந்த பணமானது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவு உடன் பிறந்தவர்களுக்காக ஏற்படக்கூடிய செலவு, அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது, இவை அனைத்துமே மிக மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் இருக்குது அப்படின்ட்டு அதிகப்படியாக செலவு செய்யாதீங்க. ஏன்னா உங்களுடைய வரவுக்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க. மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நல்லதை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த கடைசி 20 நாட்கள்
நாளானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் மிதுன ராசி நேயர்கள் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க. துளசி இலைகள் வாங்கிட்டு போய் பெருமாள் கோவில்ல கொடுத்துட்டு மீண்டும் பாத்தீங்கன்னா வீட்டிற்கு துளசி இலைய அர்ச்சகர்கிட்ட கொஞ்சமா கேட்டு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சிருங்க. இதன் மூலமாக வீடுகள்ல நிம்மதி உண்டாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.